சென்னையில வேளச்சேரிக்குன்னு வாக்குறுதியெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அது என்னென்ன வாக்குறுதின்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவோன்னு சொல்லிட்டு தான் திமுக இங்க ஆட்சியை பிடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தாங்க. வாக்குறுதி நம்பர் 79 என்ன சொல்றாங்கன்னா, வேளச்சேரி ஏரி ஒன்று இருக்கு தெரியுமா எல்லாருக்கும்? வேளச்சேரி ஏரி தெரியுமா? வேளச்சேரி ஏரியை முழுசா சுத்தம் பண்ணிட்டு அங்க படகு சவாரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத வாக்குறுதி நம்பர் 79. இப்போ நீங்களாம் வேளச்சேரியில் தானே இருக்கீங்க. இங்க படகு எங்கேயாச்சும் ஓடுதா? யாராச்சும் பாத்தீங்களா? போட்டு பாத்தீங்களா? பாத்தீங்களா சொல்லுங்க. மழை பெஞ்சா காப்பாத்துறதுக்கு போட்டு வந்துதான் நம்ம பார்த்திருக்கோம். ஏரியில போட்டு ஓரி எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ஆனா போடுவோம்னு திமுக சொன்னாங்க. அப்ப இனிமே உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா நீங்க என்ன கேட்கணும்னா, திமுக வாக்குறுதி நம்பர் 79 வேளச்சேரி ஏரிய தூர்வாருவோம், தூய்மைப்படுத்துவோம், அப்புறமா படகு ஓட்டுவோம்னு சொன்னீங்களே, 5 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு தூய்மைப்படுத்துனீங்க, எவ்வளவு தூர்வாருனீங்க, எவ்வளவு படகு ஓடுதுன்னு நீங்க கேட்கணும். அப்பதான் உங்களுக்கு பயம் வரும். ரோட்ல தான் போட்டு ஓடுது மழை வந்தா. எப்ப மழை வந்தாலும் வேளச்சேரிக்கு போட்டு வாங்கி வச்சுக்கிறோம் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக. இதுதான் ரியாலிட்டி. இப்போ 2023 கடுமையான மழை வந்துச்சா இல்லையா? எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி பூந்துருச்சு. அப்போ 55 ஏக்கர் இருக்கு வேளச்சேரி ஏரியினுடைய அந்த அளவுகோல். இந்த 55 ஏக்கர் ஏரிய ஒழுங்கா தூர் வாரி இருந்தாலே 50% டேமேஜ் கம்மியாயிருக்கும்னு ஐஐடியில் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. அப்ப தூர் வாடுறதுல கூட உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மீது அக்கறை கிடையாது. அந்த 55 ஏக்கர் ஏரியை ஒழுங்கா தூர் வாரி இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்திருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரி 255 ஏக்கர் இருந்தது. இப்போ 200 ஏக்கர் காணும். அது வேற சப்ஜெக்ட், அதை விட்டுறலாம். இருக்கிற 55 ஏக்கரையாச்சும் உருப்படியா தூர் வாரி இருந்தோம்னா பாதி பிரச்சனை நம்மளுக்கு தீர்ந்திருக்கும். போட் விடலனாலும் பரவாயில்ல, தூர் வாரியாச்சும் விட்டுருந்தாலாச்சும் மழையிலிருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாம். எதுவுமே பண்ணலை. ஏன் பண்ணலன்னா மக்கள் மீது அக்கறை இல்லை. மக்களை அந்த எம்எல்ஏவும் சரி, எம்பியும் சரி, கவுன்சிலரும் சரி ஒரு நாளும் பார்க்கறது இல்லை. ஓட்டு போட்டாங்க, 5 வருஷம் நம்ம தான் அதிகாரத்தில் இருக்கோம். போய் பார்த்தா என்ன, பார்க்கலன்னா என்ன, மக்களுக்கு உதவி செஞ்சா என்ன, சேவை செஞ்சா என்ன, செய்யலைன்னா என்ன, அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் வந்துட்டே இருக்கும். அவங்க கொள்ளையடிக்கிறதும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வாக்குறுதி பாருங்க. வாக்குறுதி நம்பர் 23 என்ன சொன்னாருன்னா, ஸ்டாலின் ஐயா, வேளச்சேரியில எங்க எம்எல்ஏவை நீங்க உட்கார வச்சீங்கன்னா வேளச்சேரிக்குன்னு தனியா ஒரு அரசு மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். வாக்குறுதி நம்பர் 23 திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கு. புது ஹாஸ்பிட்டல் வந்துருச்சுங்களாங்க? சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் வந்துருச்சா? வேளச்சேரிக்கு வரலையா? வந்துருச்சா? இல்லை நம்மளுக்கு தெரியாம எங்கேயாச்சும் சீக்கிரட்டா கட்டி வச்சிருக்காங்களா? கட்டல. ஒரு மகப்பேறு மருத்துவமனை இருந்ததுங்க. 50 பெட் இருந்தது. யாருக்காச்சும் பிரசவம் பார்க்கணும்னா வேளச்சேரியில அந்த மருத்துவமனையில போய் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நீ புதுசாக தான் ஹாஸ்பிட்டல் திறப்புன்னு சொன்ன, திறக்கல. அந்த 50 பெட் இருந்த மகப்பேறு மருத்துவமனையும் இழுத்து முடியாச்சு. இது என்னங்க நியாயம்? புதுசு கட்டுறேன்னு சொன்னதும் கட்டல, ஏற்கனவே இருந்ததையும் மூடிட்டீங்க. இதுக்கு எதுக்கு எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் எல்லாம் திமுகக்கு நீங்க ஓட்டு போடணும்னு கேட்கறதுக்கு தான் இந்த கூட்டம். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதனாலதான் சொல்றதுக்கு வந்திருக்கோம். தேர்தல் அறிக்கை 82. அதாவது ராம்நகர் 6வது பிரதான சாலை 13வது மெயின் தரைப்பாலத்தை உயர்த்தி கட்டி கொடுப்போம். நாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கும் ஒரு செங்கல் கூட வைக்கல. வாக்குறுதி நம்பர் 88 தண்டீஸ்வரன் நகர்ல இருக்கக்கூடிய திடலை விளையாட்டு திடலாக மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தியும் எதுவுமே அவங்க கண்டுக்கல. அப்போ அவங்க சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல. ஏற்கனவே இருந்துட்டு இருந்ததையும் இழுத்து மூடியாச்சு. அப்ப ஆக மொத்தம் மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. இப்ப வர வழியில கிராண்ட் மால் இங்க இருக்கு இல்லையா? கிராண்ட் மால் இருக்கு, தியேட்டர் இருக்கு. டெய்லி 1000, 2000, 3000, 5000 பேர் வந்துட்டு போறாங்க. அந்த இடத்துல எவ்வளவு போக்குவரத்து இருக்குன்னு பாத்தீங்களா? ரோடு கடக்க முடியுமா? அந்த கிராண்ட் மால் இருக்கிற இடத்துல அந்த பக்கம் ரோடுக்கு உங்களால போக முடியுமா? நடந்து போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா பஸ் வந்துகிட்டே இருக்கும், லாரி வந்துட்டே இருக்கும், கார் வந்துட்டே இருக்கும், பைக் வந்துட்டே இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறதுக்கு ஒரு மேம்பாலம் வைக்கிறோம் அப்படின்றாங்க. மேம்பாலத்துல நீங்க நடந்து போய்க்கலாம், டிராபிக்ல போக வேணான்னு பூஜை போட்டாங்கங்க. பூஜை போட்டதோடு முடிஞ்சிருச்சு, ஒரு செங்கலை கூட வைக்கல. அப்போ மக்கள் மீது என்ன அக்கறை இருக்கின்றது இந்த அரசாங்கத்திற்கு அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி.